சகோதர சகோதரிகளே, One of the reason for the outbreak of this coronavirus is the cry of the blood of the innocent that has been going up to God for years. எத்தனையோ பல ஆண்டுகளாக தேவனுக்கு முன்பாக முறையிட்டுக் கொண்டிருக்கும் குற்றமற்ற அப்பாவி பச்சிலம் குழந்தைகளுடைய ரத்தம் தான் இன்றைக்கு தலைவிரித்தாடி கொண்டிருக்கிற கொரோனா உயிர்கொல்லியினுடைய முக்கியமான ஒரு காரணமாகும். This virus that started in China now taking on a very vigorous look and facing towards Europe and the North America. ஆகவேதான் சீனாவிலே உருகொண்டு தோன்றின இந்த ஒரு உயிர்கொல்லி வைரஸ் கிருமியானது நேரடியாக ஆக்ரோஷமாய் ஐரோப்பா வட அமெரிக்காவை நோக்கி சீறி பாய்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். A lot of abortions takes place in China. சீனாவிலே அளவுக்கு அதிகமான கருக்கலைப்புகள் நடக்கின்றன. And equally a lot of abortions takes place in Europe and in the North America. அதற்கு இணையாக கொஞ்சமும் சளைக்காமல் ஐரோப்பாவிலும் வட அமெரிக்காவிலும் பயந்து விடவில்லை. The whole world is somehow expecting this situation will get better by the 15th of April. எப்படியாவது ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளாவது நிலைமை கொஞ்சம் சீராகிவிடும் என்று முழு உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. Will it be accordingly like that? அவருடைய எதிர்பார்ப்பின்படிதான் அப்படியே இருக்குமா, அமையுமா? I like to believe it will be like that. அது அப்படித்தான் இருக்கும் என்று நானும் நம்ப விரும்புகிறேன். Why do I say that? நான் ஏன் இப்படி சொல்லுகிறேன்? I'm sure you may have heard of this man of God in the US called Chuck Pierce. Chuck Pierce என்று So in September last year when the word of the Lord came to this man of God Chuck Pierce, கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த தேவ மனிதன் சக் பியர்ஸ் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தபோது the Lord told him a pandemic is going to break out in this world before the end of the year 2019. 2019ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளேயே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அதிதீவிரமாய் பரவக்கூடிய ஒரு நோய் பரவும் என்று கர்த்தர் அவருக்கு சொல்லியிருக்கிறார். Now at that time in September 2019 there was no sign of any plague, any problem. இப்படிப்பட்ட ஒரு வீரியம் நிறைந்த ஒரு தீவிர பரவும் கொள்ளை நோய் வருவதற்கான ஒரு அறிகுறி அந்த நாட்களில் செப்டம்பரில் அதற்கான தடயமே கிடையாது. The sign of a virus breaking out was only reported on December 31st 2019 in China. 2019ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி என்றுதான் இப்படிப்பட்ட ஒரு உயிர்கொல்லி கிருமி வெளியே பரவுகிறது என்ற செய்தி சீனாவிலே தெரிவிக்கப்பட்டது. But 3 months before that the Lord spoke to his prophet, a pandemic is going to break out. ஆனால் அதற்கு 3 மாதத்துக்கு முன்பே ஒரு மிக தீவிரமாய் பரவும் கொள்ளை நோயின் வாதை வெடித்து பரவும் என்று கர்த்தர் தம்முடைய தாசனுக்கு தெரிவித்து விட்டார். And the Lord told him, கர்த்தர் அவரிடம் சொன்னார், it will last till Passover of 2020. 2020ஆம் ஆண்டின் பஸ்கா பண்டிகை காலம் வரை அது தொடர்ந்து நீடிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். So when is Passover of 2020? 2020ஆம் ஆண்டின் பஸ்கா பண்டிகை எப்பொழுது நடக்கிறது? It is between April 8 and 9 of 2020. 2020ஆம் ஆண்டின் ஏப்ரல் 8, 9ஆம் தேதிக்கு இடையில் அந்த பண்டிகை வருகிறது. How do we know for definite sure that it will end at that time? அந்த பண்டிகை காலத்தோடு கூட இந்த தீவிரமான கொள்ளை நோயின் வாதை முடியும் என்று இவ்வளவு நிச்சயமா எப்படி எங்களுக்கு தெரியும்? The first part of the prophecy came to pass. தீர்க்கதரிசனத்தின் முதல் பகுதி அப்படியே துல்லியமாய் நிறைவேறி இருக்கிறது. Definitely the second part will also come to pass. ஆகவே நிச்சயமாகவே தீர்க்கதரிசனத்தின் பிந்தைய பகுதியும் துல்லியமாய் நிறைவேறியே தீரும். What I see now is this. இப்பொழுது நான் காண்கிற காட்சி இதுதான். I see the lion of the Lord lifting up his foot and stamping that virus under his feet. கர்த்தருடைய சிங்கம் தன்னுடைய காலை உயர்த்தி அந்த உயிர்கொல்லி கிருமியை தன்னுடைய பாதங்களுக்கு கீழாக மிதிக்கிறதை நான் பார்க்கிறேன். Let me rephrase or say it correctly again like this. நான் அதை சரிவர திருத்தி இப்படியாக சொல்லுகிறேன். Not totally stamping under his feet, முழுவதுமாக தம்முடைய பாதத்தின் கீழ் போட்டதை அவர் மிதித்து நசுக்கி விடவில்லை, but put it under his feet. ஆனால் அதை தம்முடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். Meaning he is keeping it under control. அப்படி என்றால் அதை தம்முடைய கட்டுப்பாட்டில் அடக்கி வைத்திருக்கிறார் என்றுதான் பொருள். But not totally eradicating it. ஆனால் முழுவதும் அதை அழித்து நிகிரகம் பண்ணி விடவில்லை. Now why? ஏன் அப்படி? That we need to find out why. ஏன் என்ற காரணத்தை நாம் தான் கண்டறிய வேண்டும். Now on the 20th of February 2020, இந்த 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி அன்று I was called to come and wait at the presence of the Lord at 10 in the morning.
காலை 10 மணி அளவில் தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கும்படி நான் நிர்பந்திக்கப்பட்டேன். And as I was waiting on the Lord, நான் கர்த்தருக்கு முன்பாக காத்திருக்கையில் I was taken before His holy presence in the heavenly realm. பரலோக மண்டலங்களுக்குள்ளாக தேவனுடைய பரிசுத்த சந்நிதிக்கு முன்பாக கொண்டு வர முடியும். So on that day, 20th of February 2020 at 10 in the morning, ஆகவே 2020 ஆண்டின் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி காலை 10 மணி அளவில் as I was waiting, I was caught up to the heavenly realm. தேவனுடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கும் பொழுது நான் பரலோக மண்டலங்களுக்குள்ளாக எடுத்துக் கொள்ளப்பட்டேன். And as soon as I came and stood before the Lord Jesus, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு முன்பாக வந்து நான் நின்ற உடனே He looked at me and He said, அவர் என்னை பார்த்து சொன்னார், the Father God wants to talk with you. பிதாவாகிய தேவன் உம்மோடு கூட பேச விரும்புகிறார். You have an important message to carry back. நீர் திரும்பி சுமந்து செல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி உமக்கு இருக்கிறது. Come with me now. இப்போது என்னோடு கூட வாரும். So we were transported to the place where the Father God dwells. பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுகிற இடத்திற்கு நாங்கள் So when I came and stood before the presence of the Father God, பிதாவாகிய தேவனுடைய சந்நிதிக்கு முன்பாக வந்து நான் நின்றபோது it was a huge mountainous region, அது மிகவும் பெரிய பிரம்மாண்டமான ஒரு மலைப்பகுதியாகும். beautifully covered with snows. மிகவும் அழகான வெண்பனியினால் மூடப்பட்டு இருந்தது. And the summit of the mountain is always covered with clouds. மலை உச்சி எப்போதும் அந்த மேகத்தினால் சூழப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கும். Now like I told you earlier, in 2015 was the first time I saw that place. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல 2015ஆம் ஆண்டுதான் முதல் முறையாக அவ்விடத்தை நான் சந்தித்தேன். So each time I come there, I recognize that place. ஆகவே ஒவ்வொரு முறையும் அங்கே வரும் பொழுது அது எந்த இடம் என்று எனக்கு அடையாளம் தெரிந்துவிடும். So now we stood there and I'm seeing the same scene. நான் இப்பொழுது அங்கே போய் நிற்கும் பொழுது அதே காட்சியை நான் பார்க்கிறேன். Somehow there was a fear of God in my heart. ஆனால் எப்படியோ இனம் புரியாத ஒரு தேவ பயம் என் இருதயத்துக்குள்ளே பொங்கிக் கொண்டுதான் இருந்தது. Each time I come there, I always tremble like a leaf. அங்கே எப்பொழுது வந்தாலும் ஒரு இலையைப் போல நான் அங்கே உதறி நடுங்கிக் கொண்டுதான் இருப்பேன். To stand before the Almighty God is not an easy thing. சர்வ வல்லமையுள்ள தேவன் While we were standing and looking at the mountain, அங்கே நின்ற அந்த மலைகளை பார்த்து கொண்டிருக்கும் போதே from the cloud that was on the summit அந்த மலை உச்சியின் மீது இருந்த மேகத்தில் இருந்து came 3 lightning and thunders. 3 மின்னல்களும் இடி முழக்கங்களும் வந்தன. Came loud splitting thunder sound. அப்படியே விண்ணதிரக்கூடிய இடி முழக்கத்தின் மின்னல்கள் பேரொளியாய் கிரீச்சிட்டன. And it happened 3 times. 3 முறை அது சம்பவித்தது. 3 lightnings came down. 3 மின்னல்கள் இறங்கி வந்தன. முழக்கம் தொனித்தது போது And from the summit of the mountain, the form of the Father God came and stood before me. அதற்கு தொடர்ந்து அந்த மலை உச்சிலிருந்து பிதாவாகிய தேவனுடைய திருவுருவம் இறங்கி வந்து எனக்கு முன்பாக நின்றார். I didn't see the face. நான் அவருடைய முகத்தை பார்க்கவில்லை. But the cloud, it was a form of a cloud. ஒரு மேக வடிவில் உருவமாக இருந்தார். That's exactly how the children of Israel saw in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் சரியாக அவ்வாறுதான் இஸ்ரவேல் புத்திரர் அவரை தரிசித்தார்கள். In Exodus chapter 33 we read, யாத்ராகமம் 33 நாம் படிக்கிறோம். when the prophet Moses goes into the tabernacle to talk with God, தேவனோடு பேசுவதற்காக மோசே தீர்க்கதரிசி ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் a pillar of cloud comes and stands at the entrance to the tabernacle. ஆசரிப்பு கூடார வாசலிலே வந்து ஒரு மேக ஸ்தம்பம் நிற்கும். So when the form of the Father God came and stood before me, எனக்கு முன்பாக பிதாவாகிய தேவனுடைய திருவுருவம் வந்து நின்றபோது, and these are the things that he spoke. என்னோடு கூட அவர் பேசின வார்த்தைகள் இவைகள்தான். So now I'm going to tell you exactly as how I receive it from the Father God. பிதாவாகிய தேவனிடமிருந்து எப்படி நான் இந்த செய்தியை கேட்டேனோ உள்ளபடி அதை அப்படியே இப்பொழுது உங்களோடு கொடுக்க போகிறேன். Another great wind is going to sweep all over the world. மற்றுமோர் பெருங்காற்று உலகம் முழுவதும் வீச போகிறது. And when he spoke the word wind, காற்று என்ற வார்த்தையை அவர் பேசின உடனே it was made for me to know this. எனக்கு இதை அறிந்து கொள்ளும்படி செய்தது. Another great wind, மற்றுமோர் பெருங்காற்று, worse than coronavirus pandemic. கொரோனா உயிர்கொல்லியின் தீவிரமான பாதிப்பை விட மோசமானது. Is going to sweep this whole world. உலகம் முழுவதையும் அது பேரலையாய் வாரிக்கொண்டு போகும். The world is shaken with fear and trembling because of coronavirus. கொரோனா உயிர்கொல்லி கிருபையின் பாதிப்பே என்ற உலகத்தையே அச்சுறுத்தி பயத்தில் நடுநடுங்க வைத்திருக்கிறது. But the word of the Lord came to say, ஆனாலும் எனக்கு சொல்லும்படி வந்த கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், another worse than coronavirus is going to come.
கொரோனா உயிர்க்கொல்லி வைரஸ் கிருமியை பார்க்கிலும் மகா கொடிய மோசமான மற்றும் ஒரு பெருங்காற்று வரப்போகிறது. When that comes, அது வீசு வரும்போது it will make this coronavirus look like child's play. இந்த கொரோனா உயிர்க்கொல்லியின் கோர தாண்டவத்தையே ஒரு சிறு பிள்ளையின் விளையாட்டு போல் பார்க்க செய்து விடுமாம். So when this great wind comes, ஆகவே இந்த பெருங்காற்று வீசும்போது it will sting people like a hornet stinger. ஒரு குளவியின் கொடுக்கை போல அது ஜனங்களை கொட்டும். When a hornet stings a person, எப்பொழுது ஒரு குளவி ஒருவரை கொட்டினாலும் a person feels hot with fire-like sensation and swelling like boils appear on their bodies. உடனே அக்கினி தீப்பற்றி எரிகிறது போன்ற ஒரு எரிச்சலோடு கூட உடல் முழுவதும் கொப்புளங்களும் வீக்கங்களும் அவர்களுக்கு வந்துவிடும். In the same manner, அதுபோலவே when this wind stings a person, இந்த பெருங்காற்று ஒருவரை கொட்டும் போது that person will feel hot like fire over them, தங்கள் மேல் தீப்பற்றி எரிகிறதை போல் அவர்கள் ஒரு பெரும் உஷ்ணத்தை உணர்வார்கள். and their temperature will rise above 100 degrees Fahrenheit. உடனே அவருடைய உடலின் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டின் உச்சத்தை தொட்டுவிடும். Above 38 degrees centigrade. 38 டிகிரி சென்டிகிரேடுக்கும் அதிகமாய் மேலேறிவிடும். So the feelings will be hot like fire burning all over their body. உடல் முழுவதும் தீப்பிடித்து எரிகிறதை போன்ற ஒரு வெறும் வெப்ப உணர்வு இருக்கும். And fever will shoot up in their bodies. கடுமையான ஜுரம் அவர்கள் உடலை அலைக்கழிக்கும். More than 100 degrees. 100 டிகிரிக்கும் அதிகமாக. And boils will develop all over their faces and bodies, especially in the chest area. முகம் முழுவதும் உடல் பகுதி முழுவதும் மிக குறிப்பாக நெஞ்சுக்கூடு முழுவதும் கொப்புளங்கள் ஏற்படும். These are the physical symptoms when this virus stings. இந்த கொடிய உயிர்க்கொல்லி கொட்டும் போது இதுதான் சரீரப்பிரகாரமான அறிகுறிகள் ஆகும். Now doctors and scientists will be baffled and perplexed at not being able to discover at all any medicine or vaccine for this. இந்த ஒரு கொடிய ஒரு பெருங்காற்றின் உயிர்க்கொல்லியை எதிர்த்து போரிடவோ அதை தடுக்கவோ மருந்து கண்டுபிடிக்க இயலாமை நினைத்து மருத்துவர்களும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் திகைத்து திண்டாடி பிரமிப்பார்கள். This morning I read in the news இன்று காலை செய்தியில் படித்தேன் a scientific report about this coronavirus. கொரோனா வைரஸ் கிருமியை குறித்த அறிவியல் பூர்வமான ஒரு அறிக்கை. That the scientists are still trying to understand the DNA of this virus. இந்த உயிர்க்கொல்லியினுடைய மரபணு இன்னதென்பதை கண்டறிய அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இன்றளவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். And they say a vaccine is still a long time away. இதற்கு தடுப்பூசி கண்டுபிடிக்க வேண்டுமானால் அதற்கு இன்னும் வெகு காலமாகும் என்கிறார்கள். So there's no medicine. ஆகவே அதற்கு மருந்து இல்லை. There's no vaccine. அதற்கு தடுப்பூசியும் இல்லை. And by the time they claim that they have found something, ஒன்றை கண்டுபிடித்து விட்டோம் என்று அவர்கள் சொல்லுவதற்குள்ளே this hornet will come to stink. அவர்களை கொட்டுவதற்காக இந்த குளவி தலைகாட்டும். But this time, ஆனால் இந்த முறையோ the doctors and the scientists will not be able to discover any way how this virus works, and they will not be able to discover any medicine or vaccine. இந்த உயிர்க்கொல்லியின் கிருமி எப்படி கிரியை செய்கிறது, இதை எப்படி அழிப்பது தடுப்பது என்று எவ்வளவு உயர்ந்த மருத்துவ வல்லுநர்கள் ஆனாலும் எப்பேற்பட்ட அறிவியல் ஆராய்ச்சியாளராலும் எவ்வளவு தலையை போட்டு உடைத்து முயன்றாலும் அதற்கான மருந்தை கண்டுபிடிக்கவே முடியாத நிர்பந்தம் ஏற்படும். I now remember something I heard the late prophet of God Neville Johnson say something. காலம் சென்ற தேவ தீர்க்கதரிசி நெவல் ஜான்சன் அவர்கள் சொன்ன ஒரு காரியத்தை கேட்டது இப்பொழுது என் நினைவில் ஞாபகத்திற்கு வருகிறது. A few years ago the Lord revealed to him, சில ஆண்டுகளுக்கு முன்பு தேவனாகிய கர்த்தருக்கு வெளிப்படுத்தினார், plagues will appear in the last days, கடைசி நாட்களில் கொடிய வாதைகள் தலையெடுக்கும், and their mutations will be so different that doctors will not be able to understand how they work. எவ்வளவுதான் முயன்றாலும் எந்த மருத்துவ வல்லுநராலும் இந்த வாதை நோயின் கிருமிகள் எப்படி கிரியை செய்கிறது என்று கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு அவைகள் செயல்முடக்கி விடுமாம். The DNA structure in the virus will mutate itself. அந்த வைரஸ் கிருமிக்குள் இருக்கும் மரபணு தன்னையே பல பரிமாணங்களுக்குள் மாற்றிக்கொள்ளும். And the latest medical scientific report says similar thing about the coronavirus. சமீபத்திய மருத்துவ அறிவியல் ஆராய்ச்சி அறிக்கை கொரோனா வைரஸ் கிருமியை குறித்து இப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்மை என்பது போல் சொல்லுகிறது. And a worse thing will come next.
அடுத்தது இதை காட்டிலும் மகா கொடிய மோசமான ஒன்று வரப்போகிறது. The worst, the plague that is going to come, வரப்போகிற அந்த கொடிய வாதையினுடைய கொடுமை என்னவென்றால், its strain will be similar to the present COVID-19 coronavirus. இன்றைக்கு தலைவிரித்தாடிக் கொண்டிருக்கும் கொரோனா COVID-19 கிருமியினுடைய வீரியத்தை போல் இது இருக்கும். Perhaps you may have seen pictures of how the virus looks like. இந்த உயிர்க்கொல்லி கிருமி எப்படி இருக்கிறது என்று நீங்கள் நிச்சயம் பார்த்திருப்பீர்கள். The virus that's going to come, வரப்போகிற அந்த உயிர்க்கொல்லி கிருமியானது its strain will look a little similar to that, அதனுடைய தோற்றம் பார்ப்பதற்கு கொஞ்சம் அதற்கு இணையாக இருக்கும். but there will be something different. ஆனால் அதில் கொஞ்சம் வித்தியாசமும் இருக்கும். There will be lot of stinges all around that virus strain. வரப்போகிற இந்த கொடிய நச்சு கிருமி முழுவதுமாக கொடுக்குகள் இருக்கும். Maybe you have played throwing darts. ஒருவேளை ஒரு சிறிய அம்பை எய்து நீங்கள் விளையாடி இருக்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கலாம். When people go for some clubs, சில மணமகிழ் மன்றங்களுக்கு போகும்போது while the drinks are being made, அவர்களுக்கான பானங்கள் ஆயத்தமாகையில் they'll take a dart and throw. ஒரு கையில் இருக்கும் சிறு அம்பை எடுத்து குறிபார்த்து எய்வார்கள். But if it accidentally falls on your body, தற்செயலாய் உங்கள் உடல் மீது அது விழுந்து விடுமானால், that sharp needle will prick you அந்த கூர்முனையின் ஊசி உங்களை குத்தும். and it will be very painful. அது ரொம்ப வலிக்கும். This new virus is like that. வரப்போகிற புதிய உயிர்க்கொல்லி கிருமி அதை போன்றது. It's not just a virus that will stick on into your skin. உங்களுடைய தோலுக்குள்ளே ஒட்டிக்கொள்ள போகிற ஒரு உயிர்க்கொல்லி கிருமியாய் மாத்திரம் அது இருக்காது. Like a hornet stinger, it will begin to stinch all over the body. ஒரு குளவியின் கொடுக்கை போல உடல் முழுவதும் அது கொட்டிக்கொண்டே இருக்கும். I will now describe to you what the Holy Spirit is showing me in a vision now. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தரிசனத்தில் இப்பொழுது காண்பிக்கிறது உங்களுக்கு நான் விளக்குகிறேன். You know, when a hornet stings you, ஒரு குளவி உங்களை கொட்டும் போது கவனியுங்கள். its stinger is plucked into or stick into the skin. அதனுடைய கொடுக்கு கொட்டியவுடன் உங்கள் தோலுக்குள்ளே ஒட்டிக்கொள்ளும். That releases the poison. அதற்குள்ளதான் விஷம் வெளிப்படும். In the same manner, அதுபோலவேதான் when this virus enters into a person's body, இந்த உயிர்க்கொல்லி கிருமி ஒருவருடைய உடலுக்குள்ளே உள்ளே வருமானால், especially flowing in their bloodstream, அதிலும் குறிப்பாக அந்த இரத்த ஓட்டத்துக்குள்ளே அது கொட்டுமானால், the stinges that are all over the virus strain, அந்த வைரஸ் கிருமியின் முழுவதும் இருக்கக்கூடிய கொடுக்குகள் it will begin to stink on the blood vessels, அந்த இரத்த நாளங்கள் மேல் அது கொட்ட ஆரம்பிக்கும். and the poison is released into the bloodstream. இரத்த நாளங்களுக்குள்ளே அதனுடைய விஷம் உள்ளே நுழையும். That will cause great amount of fatalities. அது அளவுக்கு அதிகமான மரணங்களை ஏற்படும். And I tell you a truth now. ஒரு உண்மையின் சத்தியத்தை நான் உங்களுக்கு இப்பொழுது சொல்லுகிறேன். Many governments of this world have done a very good thing today by shutting down their nations. தங்கள் தேசம் முழுவதையும் செயல் முடக்குவதன் Many governments are locking down their nations to protect their people from being bitten by this virus. இந்த உயிர்க்கொல்லி கிருமியினால் தாக்கிவிடாதபடிக்கு தங்களுடைய குடிமக்களை பாதுகாக்கும் நலன் கருதி அநேக தேசங்கள் தங்கள் தேசத்தின் செயல்பாடுகளை முடக்கிவிட்டார்கள். But even when such practices are followed next time, அடுத்த முறை வரப்போகிற பொல்லாத கிரியைக்கு இப்படிப்பட்ட நடைமுறைகள் எல்லாம் கைக்கொள்ளப்பட்டாலும் கூட, the worse than corona that is coming will not be controllable. கொரோனாவுக்கு அடுத்து வரப்போகிற மகா கோர தாண்டவத்துக்கு முன்பாக உலகம் எந்த முயற்சி எடுத்தாலும் அதை கட்டுப்படுத்தவே முடியாது. Like a lion that goes out to seek its prey, இரை தேடி வேட்டையாட பாய்ந்து செல்லும் சிங்கத்தை போல it will go out to seek its prey. தன்னுடைய இரையை தேடி இது வெளியிலே சீறி பாயும். You know, the Bible tells us, இது நமக்கு என்ன சொல்றது தெரியுமா? when the enemies of Israel came against the children of Israel, இஸ்ரவேலின் சத்துருக்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக வந்தபோது, especially once King Sennacherib of Assyria planned to attack Israel. அதிலும் குறிப்பாக ஒரு முறை சனகரிம் ராஜா இஸ்ரவேல் தேசத்தை தாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு படையெடுத்த போது, And King Hezekiah went and cried to God, எசேக்கியா ராஜா தேவனுக்கு முன்பாக போய் மனங்கசந்து அழுதார். because Sennacherib made fun and mocked at the living God. ஏன் இந்த கொடிய சனகரிம்
ஜீவனுள்ள தேவனையே எள்ளி நகையாடி விட்டான். He said, I have attacked so many nations. எத்தனையோ தேசங்கள் மீது படையெடுத்து All their gods did not save them. அந்த தேசங்களின் ஒரு தேவர்களும் அவர்களை காப்பாற்ற கை கொடுக்கவில்லை. Who is your God? அப்படி இருக்க உங்கள் தேவன் யார்? How can your God save you from my hands? என்னுடைய கொடுங்கையிலிருந்து உங்கள் தேவனால் உங்களை எப்படி காப்பாற்றி ரட்சிக்க முடியும்? So King Hezekiah was shaken by those words. இந்த வார்த்தைகளால் எசேக்கியா ராஜா அதிர்ந்து போய்விட்டார். Like today, even in those previous times, Israel was a small nation. இன்றைக்கு இருப்பது போலவே முந்தைய நாட்களிலும் இஸ்ரவேல் ஒரு சிறிய தேசமாகத்தான் இருந்திருக்கிறது. So he cried out to God. தேவனை நோக்கி அவர் கண்ணீர் விட்டு கதறினார். Lord, we have no defense. கர்த்தாவே, எங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லை. You are only protector. நீர் ஒருவர் தான் எங்களுடைய பாதுகாவலர். Please protect us, Lord. தேவா, எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. He cried and prayed unto God for his nation. தன்னுடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக தன் தேவனை நோக்கி கண்ணீர் விட்டு கதறி மன்றாடினார். And God sent his prophet Isaiah to see him. அவரை சந்திக்கும்படி தம் தீர்க்கதரிசி ஏசாயாவை கர்த்தர் அனுப்பினார். And the prophet brought a word from the Lord. தீர்க்கதரிசி தேவனிடமிருந்து ஒரு வார்த்தையோடு வந்திருந்தார். King Sennacherib and his army will not step foot in this nation. சனகரிம் ராஜாவோ அவனுடைய ராணுவமோ இந்த தேசத்துக்குள்ளே கால் வைப்பே மாட்டார்கள். In which way they came, they will flee. எவ்வழியாய் வந்தார்களோ அவ்வழி அவர்கள் சிதறி ஓடுவார்கள். So the king was encouraged. இப்பொழுதை கேட்ட ராஜா உற்சாகமடைந்து தைரியப்பட்டார். And Sennacherib's Assyrian army came and surrounded the nation of Israel at the outer border. சனகரிமின் சீரிய ராணுவம் வந்து இஸ்ரவேல் தேசத்தின் புற எல்லைகளை சுற்றிலும் முற்றுகை போட்டு விட்டார்கள். At night when they were sleeping, இரவு அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கையில் the Bible says, வேதம் சொல்லுகிறது, God sent his angel of destruction. தேவன் தம்முடைய சங்காரம் பண்ணுகிற தூதனை அனுப்பினார். A mighty great angel மகா வலிமை வாய்ந்த ஒரு பெரிய தூதன் வந்தார். whose head touched the clouds. அவருடைய தலை மேகத்தை தொட்டது. He swung his sword at the people. அந்த படை வீரர்களுக்கு எதிராக தன்னுடைய பட்டயத்தை உருவி சுழற்றினார். 185,000 were dead. 1,85,000 பேர் வெட்டுண்டு மரித்தார்கள். In the morning when the king got up, காலையிலே ராஜா எழுந்து பார்த்தபோது he found 185,000 of his soldiers miraculously, mysteriously dead. 1,85,000 வீரர்களும் மிகவும் மர்மமான முறையில் அதிசயத்தக்க ரீதியிலே மரித்திருப்பதை கண்டார். How did they die? இவர்கள் எப்படி மரித்தார்கள்? A plague came in the night இரவிலே ஒரு கொடிய வாதை வந்தது. and they all died. அத்தனை பேரும் மாண்டு போனார்கள். Now how did this happen? இது எப்படி நடந்தது? A judgment of God. தேவனுடைய நியாய தீர்ப்பு. In one night, ஒரே இரவில் 185,000 soldiers died. 1,85,000 வீரர்கள் மரித்தார்கள். My dearly beloved sons and daughters எனக்கு மிகவும் பிரியமான என் மகன்மார்களே, மகள்மார்களே, and people of God, தேவ ஜனங்களே, when the anger of the Lord rises up, கர்த்தருடைய கோபம் கொந்தளிக்கும் போது, when the king arises from his throne, ராஜா தம்முடைய சிங்காசனத்தை விட்டு எழும்பும் போது, of a truth I tell you, உங்களுக்கு ஒரு சத்தியத்தின் உண்மையாக சொல்லுகிறேன், he will put on his battle garments, அவர் தம்முடைய யுத்த வஸ்திரங்களை தரித்துக் கொள்வார். as it is written in Isaiah chapter 63. ஏசாயா 63 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற வண்ணமாகவே He will go forth to execute vengeance. அவர் பழிவாங்குதலை வெளிப்படுத்தும்படி புறப்பட்டு போவார். The lion of the tribe of Judah will go forth after its prey. யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கம் தன்னுடைய இரையை கவும்படி பாயும். Before the coming of the Lord Jesus, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக, before the coming of the kingdom of God in this world, தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகம் முழுவதும் வீறு கொண்டு வருவதற்கு முன்பு, everything that can be shaken will be shaken. அசைக்கப்படக்கூடியதாய் இருக்கிற அனைத்தும் அசைக்கப்படும். The Holy Scripture says பரிசுத்த வேத வாக்கியம் சொல்லுகிறது in Hebrews chapter 12 verse 26, எபிரேயர் 12 அதிகாரம் 26 வசனத்தில், one more time, இன்னும் ஒரு விசை, one more time, இன்னும் ஒரு விசை, one more time, இன்னும் ஒரு விசை, I will shake the heavens and the earth. நான் வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுவேன். Everything that can be shaken will be shaken. அசையக்கூடியவைகள் அனைத்தும் அசைக்கப்படும். Therefore the word of the Lord says one thing. ஆகையால் கர்த்தருடைய வார்த்தை ஒன்றை சொல்கிறது, Strengthen the things that remain. நீங்கள் மீந்திருக்கிற காரியங்களை பலப்படுத்துங்கள். Strengthen the things that remain. மீந்திருக்கிறவைகளை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். On January 1st, 2020, 2020 ஆண்டின் ஜனவரி 1 தேதி அன்று the prophetic message that the Lord gave for this year is
prepare. இந்த ஆண்டுக்காக கர்த்தர் கொடுத்த தீர்க்கதரிசன செய்தியே ஆயத்தப்படுங்கள் என்பதுதான். A year is appointed for you to prepare. நீங்கள் ஆயத்தம் ஆவதற்கென்றே ஒரு முழு வருஷமே நியமிக்கப்பட்டிருக்கிறது. Now, if you look around, இப்பொழுது நீங்கள் சுற்றிலும் பார்த்தால் the government themselves are giving you paid leave. அரசாங்கமே உங்களுக்கு சம்பளம் கொடுத்து விடுமுறை கொடுத்திருக்கிறார்கள். Everybody is locked down, staying at home. அத்தனை பேரும் வீட்டுக்குள்ளே அடைக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். In India, it is locked down for 21 days. இந்தியாவிலே 21 நாட்களுக்கு இப்படி மக்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். And in many other nations, it's about 14 to 21 days. பல தேசங்களிலே 14 முதல் 21 நாட்களுக்கு முடங்கி இருக்கிறது. And it may last longer. ஒருவேளை இப்படிப்பட்ட நாட்கள் நீடித்தாலும் நீடிக்கலாம். All flights have been cancelled. எல்லா விமான பயணங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. And many schools have been closed. அநேக பள்ளி நிறுவனங்கள் எல்லாம் பூட்டப்பட்டு விட்டன. And many governments have issued orders that even places of religious gatherings should be avoided or closed. சமய வழிபாட்டு தலங்களும் கூட மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று அநேக அரசாங்கங்கள் உத்தரவிட்டிருக்கின்றன. And up to June, July, they are suggesting not to have large gatherings. ஜூன் ஜூலை மாதம் வரைக்கும் திரள் கூட்டத்தில் மக்கள் அதிகமாக எங்கேயும் கூடி வர வேண்டாம் என்று யோசனை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். But I tell you a truth. ஆனால் உங்களுக்கு ஒரு சத்தியத்தின் உண்மையை நான் சொல்லுகிறேன். Such measures will last till about September. இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான் தாக்கு பிடிக்கும், But no need. நீடிக்கும். This was shown to me in a heavenly vision. ஒரு பரலோக தரிசனத்திலே எனக்கு இது காண்பிக்கப்பட்டது. So it will last for about 6 months. 6 மாதங்கள் அளவுதான் இது நீடிக்கும். Everything illala, it will last. And it will be such measures will last till then. இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் அது வரைக்கும் தான் நீடிக்கும். So what is this? ஆகவே இது என்ன? God is saying to you, prepare. தேவன் உங்களை பார்த்து ஆயத்தப்படும்படி சொல்லுகிறார். He is giving us a year, appointed a year for us to prepare. நாம் ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காகவே ஒரு வருஷத்தை நமக்கு நியமித்து கொடுத்திருக்கிறார். To prepare what? என்ன ஆயத்தம் செய்வது? As it is written in Hebrews chapter 12. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடியே Strengthen the things that remain. மீந்திருக்கிறவைகளை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். Strengthen your faith. உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். Because from 2021 onwards, ஏன் 2021ஆம் ஆண்டு முதற்கொண்டு bad things are going to come. மகா கொடிய கேடுபாடுகள் வரப்போகின்றன. To be very accurate to say to you, மிக துல்லியமாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் I received this word on December 19th, 2019. 2019ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதியே இந்த வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டேன். While I was waiting to preach at our monthly fasting prayer meeting. மாதாந்திர உபவாச பிரார்த்தனை கொடுகையிலே பிரசங்கிப்பதற்காக நான் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கையில், It was while the worship was going on, அந்த ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போதே the word of the Lord came unto me. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது. Prepare. ஆயத்தமாகுங்கள். ஆயத்தப்படு, ஆயத்தப்படு, ஆயத்தப்படு. Prepare. ஆயத்தப்படு. Prepare. 2020 is the year of preparation. 2020ஆம் ஆண்டு ஆயத்தப்படுகிற வருஷமாகும். Now this was way before there was any sign of this coronavirus. இந்த கொரோனா உயிர்கொல்லி கிருமி இருப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியும் தோன்றுவதற்கு வெகு காலத்துக்கு முன்பே சொல்லிவிட்டார். Because the world only heard of this virus on 31st December. உலகம் 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் தான் இந்த வைரஸ் கிருமியை குறித்தே கேள்விப்பட்டது. But the word of the Lord came on 19th December 2019. ஆனால் 2019ஆம் ஆண்டின் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி என்றே கர்த்தருடைய வார்த்தை வந்து விட்டது. A year has been appointed for you. உங்களுக்காக ஒரு வருஷமே நியமிக்கப்பட்டிருக்கிறது. To prepare for what is going to come from 2021 onwards. 2021ஆம் ஆண்டு முதற்கொண்டு வரப்போவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கான ஆண்டு. Nations have locked down. உலக நாடுகளே செயல் முடங்கி விட்டன. All families are staying at home. எல்லா குடும்பங்களும் தங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறார்கள். Forced to stay at home. வீட்டுக்குள்ளே தங்குவதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். This is golden opportunity for families to pray together. குடும்பமாக கூடி தேவனை நோக்கி ஜெபிப்பதற்கு கிடைத்திருக்கும் பொன்னான சந்தர்ப்பம் இது. God is giving you an appointed time. தேவன் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட நேரத்தை கையளித்திருக்கிறார். For the entire family to be strengthened in their faith.
முழு குடும்பமே தங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் பலப்படுத்திக் கொள்வதற்கான கால அவகாசம். If you will fail to make use of this season of grace, இந்த கிருபையின் காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள தவறுவீர்களானால், who knows if you will be able to stand during times of adversity? மகா கொடிய அந்த தீங்கின் நாட்களிலே தாக்குப்பிடித்து நிற்க உங்களால் முடியுமோ இல்லையோ யாருக்கு தெரியும்? The Lord Jesus said in Matthew chapter 24, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொன்னார், even the elect will not be able to stand during the time of tribulation. அந்த மகா கொடிய தலைவிரித்தாடுகிற உபத்திரவ நாட்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே தாக்குப்பிடித்து சமாளிப்பது கடினம் என்றார். And for their sake, he will shorten the time. அவர்கள் நிமித்தம் அந்த நாட்களை அவர் குறைப்பாராம். So if the elect themselves are not able to withstand, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாலேயே தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்றால், how about ordinary believers? சராசரி சாமானிய விசுவாசின் நிலை என்ன ஆவது? So one more time, I lovingly say to you, ஆகவே மீண்டும் ஒரு முறை கூட அன்போடு நான் உங்களுக்கு சொல்கிறேன், do not despise this time and season of grace that God has so graciously appointed for you. உங்களுக்காக தேவன் மிகவும் கிருபையாய் தயவாய் நியமித்து கொடுத்திருக்கும் இந்த கிருபையின் கால நாட்களை நீங்கள் அற்பமாய் எண்ணி அலட்சியப்படுத்தி விடாதீர்கள். Let your entire family grow in faith. முழு குடும்பமாக நீங்கள் விசுவாசத்தில் வளருவீர்களாக. Let your whole family grow in the spirit. உங்கள் முழு குடும்பமும் ஆவிக்குள்ளே பலனடைந்து வளருவீர்களாக. Let your whole family grow in the full stature of the Lord Jesus Christ. உங்களுடைய முழு குடும்பமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராவீர்களாக. My dearly beloved sons and daughters, என் அன்புக்குரிய மகன்மார்களே மகள்மார்களே, let this be your goal for 2020. 2020ஆம் ஆண்டுக்கான உங்கள் லட்சியமே இதுவாக இருக்கட்டும். Grow to the full stature of the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிறைவான